அன்னைக்கு வந்து நான் சொன்னேங்களா ஸ்டோரி, எங்கள் பொண்ணை படிக்க வைக்கிறப்ப ட்ரபிள் பண்ண அப்படின்னு சொன்னேன்ல நேற்று வீடியோவில். அது வந்து ரொம்ப இது பண்ணி அடிச்சு, அப்படி என்ன 2 டைம் அடிச்சு, அம்மா அப்பாவை அடிச்சு நிறைய இது பண்ண அப்படி. ஆனால் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு நான் எங்கேயோ பிச்சை எடுத்தால் என்னமோ வச்சு நான் படிக்க வைக்கிறேன். அவங்களுக்கு என்ன, எங்கள் அப்பாங்க அம்மாலாம் ஏதோ வந்தால் கூட எங்கள் அப்பாவை கூட்டி வந்து ஆசிரியர் பாப்பா அதுக்கு மட்டும் காசு கொடுப்பாங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்து எங்கள் அப்பாவை ஒட்டஞ்சத்திரம் ஆசிரியர் கார் எடுத்துகிட்டு போய் ஆசிரியர் கூட்டி போயிட்டு வருவேன். கடைசி காலத்தில் அவர் அத்தனை சொத்து சேர்த்து வச்சு கூட கடைசி காலத்தில் நிம்மதி இல்லைங்க. அவருக்கு நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு. என்ன பண்ணுறது, கடவுள் அப்படிலாம் ஒரு சூழ்நிலை கொடுத்துட்டாரு. நல்ல கோடிக்கணக்கில் போகிற சொத்தை சம்பாதிச்சு வச்சார். அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து படிப்பு முடிஞ்சிச்சு. கோயம்புத்தூரில் தான் இருக்கிறோம். எங்கள் பொண்ணு சென்னையில் வந்து ஹாஸ்டலில் தங்க வச்சு போட்டு நான் கோயம்புத்தூர் போனேன். ஏன்னா சென்னை வர்றதுக்கு காசு இல்லை, இந்த ஜாமான்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு காசு இல்லை, வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கு காசு இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு 6 மாதம் அங்கேயே தான் இருந்தோம். வேறு எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. அப்புறம் எங்கள் பொண்ணை படிக்க வச்சாங்க பாருங்கள், சாய்பாபா டிவோடி. அவங்களே தான் அந்த சென்னை வர்றதுக்குமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஜாமான்லாம் ஏற்றிட்டு வர பிடிக்க எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. சென்னை வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தாம்பரத்தில் இருந்தோம். அதுக்கப்புறம் 2015 வந்து எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம். அதுலேயும் பாருங்கள் எத்தனையோ இது கல்யாணம் வந்து இவள் படித்த மாப்பிள்ளை தான் வேணும் அப்படிங்கிறா. அவள் சொல்கிறதும் நான் நினைக்கிறது கரெக்டாக இருக்குது. நானும் சரி இவ்வளோ தூரம் படிக்க வச்சுட்டு படித்த மாப்பிள்ளைக்கே கொடுக்கலாம் அப்படித்தான் தோணுச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து ஃபைனான்ஸ் பார்ப்பாங்க, பிஸ்னஸ் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து அவங்க அந்த மாதிரி கொடுக்கலாம். படித்தவங்கல அவங்களாம் என்ன பண்ண போகிறாங்க, சம்பளத்தை அன்னாடு வாங்கி சம்பளத்தை வாங்கி சாப்பிட்றவங்க தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதையும் மீறி நிறைய ஃபோட்டோ அனுப்பிச்சி விடுவாங்க, பார்க்க மாட்டா. அது ஒரு இதில் இவளுக்கு எழுதியிருக்குது தலையில். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற மருமகம் வந்து நாங்கள் எங்கள் சங்கத்தில் எழுதி வச்சதுனால அவங்க வந்தாங்க. வந்து பொண்ணு கேட்டாங்க, வந்து பார்த்துட்டு போனாங்க. பிடிச்சிக்கிச்சு 2 பேர்த்துக்கும். இப்போ நல்ல பையன்தான், தங்கமான தங்கமாக கிடச்சிருக்காங்க. நல்ல பையன், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. இதில் நான் என்னத்துக்கு தீர்ப்பு பண்ணினேன் அப்படின்னு என்னுடைய தீர்ப்பு நினச்சி பாருங்க. நல்லா எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். நான் அந்த மாப்பிள்ளை பார்க்குறதுல என்ன நான் கெஸ் பண்ணேன் அப்படின்னா, சொல்லக்கூடாது, இதெல்லாம் தப்பாக நினச்சிக்கொண்டான். அவங்க அப்பாவுக்கு வந்து 1.5 வயசாக இருக்கும்போது அம்மா போட்டு அவங்களுக்கு 2 கண்ணும் போயிடுச்சு, பார்வை தெரியாது. அதுக்கப்புறம் அது எப்படி பார்த்துட்டு முன்னாடியே சொன்னால் அப்படி அப்பாவுக்கு கண்ணு தெரியாது, இது மாதிரி சின்ன வயசில் அம்மா போட்டது அப்படின்னாங்க. நான் கேட்டேன், பிறவிலேயே கண்ணு தெரியாதா இல்லை அதுக்கு இடையில இது போயிடுச்சு அப்படிங்காட்டு 1.5 வயசு குழந்தையில போயிடுச்சு அப்படின்னாங்க. நான் ஏன் கேட்டேன்னா, பிறவிலேயே இருந்தால் அடுத்து இவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கும் ப்ராப்ளம் வரும்ல, அதனால சொல்லி நான் அப்படி கேட்டேன் அவங்கள. இல்லை அம்மா போட்டு தான் போச்சு அப்படின்னாங்க. இப்போ பிள்ளைங்க இவங்களும் நல்லா தான் இருக்கிறாங்க. அப்புறம் சரி வாங்க அப்படின்னா வந்தாங்க, பொண்ணை பார்த்தாங்க, பிடிச்சிக்கிச்சு. 2 பேர்த்துக்குமே பிடிச்சிக்கிச்சு. சரி பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டோம். அது பேசி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எங்கள் வீட்டில் எல்லாருமே என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, அவன் என்ன சாதியோ, அவன் எப்படி கிடக்கிறான், அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ வீடு இருந்துச்சு சென்னையில், வேலையில் இருந்தால் அப்படி. அவங்க பொண்ணுக்கு ஒரு 25 ரூபா நகை போட்டு கோயம்புத்தூரில் கட்டி கொடுத்தாங்க. அவருக்கு பென்ஷன் வந்துக்கிட்டு இருந்துச்சு, 20,000 அப்படி வந்துக்கிட்டு இருந்துச்சு. எங்கள் 2015 அப்படி வந்துக்கிட்டு இருந்துச்சு. இத்தனை வந்துக்கிட்டு இருக்கப்ப எங்களுக்கு எதுவுமே இல்லை, எங்ககிட்ட 10 பைசா காசு இல்லை, எதுவும் இல்லை. அந்த மாதிரி நாங்கள் கிடக்குறோம். அதுக்கப்புறம் 2 வருஷம் 3 வருஷம் வேலை பார்த்துட்டு தான் 27 கல்யாணம் பண்ணி வச்சேன். எங்கள் பொண்ணுக்கு 27, அவருக்கு 29, 2 வருஷம் டிஃப்ரென்ஸு. பார்த்தாங்க, பிடிச்சது, எல்லாம் சின்ன சின்ன இது அண்டர்ஸ்டாண்டிங் அப்பப்போ வரும்ல, அது எல்லாமே அந்த மாதிரி வந்துச்சு. ஆனால் சூப்பரான பையன் கூட நல்லா பார்த்துக்கிறாங்க. இப்போ வரைக்குமே நல்லா தான் இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. அதை நான் வெளியே சொல்ல விரும்பலை. இப்போ அவங்க அந்த 10 வருஷத்துக்குள்ளே எப்படி சம்பாரிச்சிருக்காங்க, எப்படி செட்டில் ஆகிருக்காங்க. 2 பேருமே கரெக்டானவங்க. காசு எல்லாம் ஜாலியாக பண்ணுவாங்க, எல்லா செலவும் ஹையாக தான் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சம்பளம் வந்துன்னா இவ்வளோ நம்ம சேமித்து வைக்கணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பக்கம் ஒரு இதாக பண்ணி வச்சிட்ருக்குறாங்க. சேர்ந்துட்டு அவங்க ஒரு தோட்டம் கூட பிடிச்சிருக்குறாங்க. 2 ஏக்கரோ 3 ஏக்கரோ ஆம்பளை 3 வீட்டு நிலமும் தோட்டம் 2 எங்கிட்ட பிடிச்சிருக்குறாங்க. அது தெரியல எனக்கு. அந்தளவுக்கு கரெக்டாக வச்சு பார்த்து இது பண்ணியிருக்காங்க. ஆனால் பேசுகிறவங்களாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க, இப்படி அது அந்த சாதி இந்த சாதி அப்படி அப்படின்னு இருக்கிறக்க பார்த்து பையன் பிறந்தான் பேரன்
அவனுக்கு வந்து மொட்டை அடிக்கிறப்ப அவங்க கோயிலில் இப்போ எங்கள் குலதெய்வம்னு ஒன்று இருக்கும்ல எல்லாத்துக்கும், அங்கே போய் மொட்டை அடிக்கிறப்ப தான் எல்லாத்துக்குமே தெரியும், சரி கரெக்டு தான், நல்லா தான் இதாக இருக்காங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒரு ஒரு மனுஷனை வந்து ஒரு கீழ் தரந்தாழ்த்தி முதிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா யாருனாலையும் முடியாதுங்க. கடவுள் பார்த்து நினச்சா மட்டும்தான் முடியும். அந்த இதில் வந்து என் பொண்ணுக்கு ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு 6 மாதம் அந்த மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு, கல்யாணம் ஆர்ப்பாடம் மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு சத்தியமாக சொல்கிறேங்க யாருமே இல்லை. ஒருத்தரும் ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்பை யாரும் இல்லை. நானாக தெரிஞ்சு நானாக போய் என்னென்னமோ எப்படியோ கஷ்டப்பட்டு ரொம்ப இது பண்ணி அந்த பிள்ளைய செட்டில் பண்ணேன். ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளை பிரிஞ்சு இருக்க முடியல என்னால். என் கூடவே நாங்கள் 2 பேர் இருந்தனால பிரிஞ்சு இருக்க முடியல. நான் வந்து உலகமே ஃபுல்லாக அவள் தான் அப்படின்னு வச்சுட்டு மைண்டில் பிரிஞ்சு இருக்க முடியாதனால ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்ச நாள் நான் இங்கே புட்டபர்த்திக்கு வந்துட்டேன். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. வந்துட்டோமா, எங்கள் பொண்ணுக்கே எனக்கே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிடுச்சு. வந்ததுக்கப்புறம் இப்போ 10 வருஷம் ஆகுது நான் வந்து. இன்ன வரைக்கும் நான் அந்த சைக்காலஜி டேப்லெட் அவளை மறக்கணுங்கிறதுக்காக போட்டேன். எனக்கு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. செம்ம சண்டை கட்டுவேன். கட்டி இப்போ அது சைக்காலஜி டேப்லெட் போட்டு அந்த பொண்ணை மறக்கிற அளவுக்கு வந்திருக்குது. மறக்கிறதுனா முதல்ல மாதிரி சண்டை போட்டு அப்படி பண்ணலை. மறக்க முடியல. போகணும் பொண்ணுக்கிட்ட இருக்கணும்னே தான் நினைப்பேன். ஆனால் வந்து அது ஃபுல்லாவெல்லாம் மறக்க முடியாது. கொஞ்சம் தைரியமாக இருக்கிறேன். இப்போ அந்த பொண்ணை மறந்துட்டு கொஞ்சம் தைரியமாக தான் கண்டுக்காமல் கம்மின்னு இருக்கிறேன். அது பிரச்சனை இல்லை. கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே நல்லா நடந்துருக்குது. நல்ல முறையாக இருக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.